சொல்லி வைக்க முடியும். ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று ஆயிரொட்டி கொண்டிருக்கும். குறிஞ்சி கொட்டவன் குலக்கொடிய நீர் வாழ்க, குலம் வாழ்க, கொட்டும் வாழ்க. உண்மைப்பட்டி உன்னிடத்திலே ஒரு சில பொருங்கள் கேட்கலாம் நினைக்கிறேன். கேட்கலாமா? வெச்சுமுகல் வெங்கடவே வெண்பவர பாதையிச்சு ஜென்மம் எடுக்கப்பா. மச்சா குர்மா கோலா சிங்கா வாமா ராமா ராமா ராம கோபால மாமாவே என்று பிறந்தாமணி புகழை அனைத்திரம்ப பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எங்கள் இடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிற சுவாமி. உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடுகை துளைத்து ஏழ்கடலை போட்டி குறுகத்திரத்தை குழன்றும் அணுவை துளைத்து ஏழ்கடலை போட்டி குறுகத்திரத்தை குழன்றும் அவை மிடைக்காடனும் ஐயன் திருவள்ளுவரின் வாய்மொழிக்கிணங்க உன்னே முகால் அடியிலே 7 சிறிலே அமைந்த திருக்குறளுக்கு மெருகூட்டியது போல் தாங்களும் இந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும் என்று என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்து கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. ஆயக்கல்லில் 64 ஏய உணருக்கு என்னம்மை தூய உருப்பலிங்கு போல்வார் என் உள்ளத்தில் உள்ளே இருப்பார் இங்கு வராது இடர் அப்படின்னா. பாருங்களேன், இந்த கவிக்குள்ளே எவ்வளவு அர்த்தங்களை வைத்து புலவர்கள் எவ்வளவு அழகாக புலமையை உரைத்திருக்கிறார்கள். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே புசியுமாம் தொல்லுலகில் எல்லோர் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியும். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே புசியுமா தொல்லுலகில் நல்லோர் என்னைய மாதிரி நல்லோர் ஒருவர் உள்ளரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அதை புரிஞ்சு நீங்க பேசணும். ஏன் இந்த கவி எழுதுனவங்க செத்தாக தெரியுமா? ஏன் நீ பிறந்தாக ஒரு செத்தாக. என்ன சொல்றீங்க? கடவுளே கடவுளே, பொறாமையில பொங்குறாரு. யார் பொங்குறது? யார்? நான் பொங்குறேனா? ஆமா, பொறாமையில நான் பொங்குறேனா? நல்லா கேட்டுக்கங்க. இங்க பாருங்களே, அப்புறம் எதுக்கு அந்த கவியை சொல்றீங்க? ஆபத்துக்கு உதவாத பிள்ளை அரும்பசிக்கு உதவாத அன்னம். இந்த பாரு, நான் சொல்றேன் உன்னை சொல்ல சொல்லல. சரியாத்தான் சொன்னேன். அப்புறம் எதுக்கு தான் கோவப்படுறீங்க? தாபத்தை தீராத தண்ணீர் சரித்திரம் அறியாத பெண்டீர். ஐயோ ஐயா, நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? சிரிக்கவும் அவர் கோவப்படுறாரு. ஐயா, இந்த பையன் சிரிக்கட்டாப்பா, அவங்க சிரிக்கட்டா, அவங்க ரசிக்கிறாங்க. கோபத்தை அடக்கா வேந்தன் குறுமொழி கொள்ளாத சீடன். உங்களை என்ன பேசிக்கிட்டே பெத்தாங்களா? சொல்ல போறாங்க அவங்களும். நான் பேசுறேன், நான் பேச சொன்னேன். பேசினதுக்கு அப்புறம் பேசுங்கன்னா அப்புறம் கூட கூட பேசிட்டே அப்புறம் பாவத்தை தீரா தீர்த்தம் பயனில்லை ஏழும் தானேன்னு சொன்னாங்க. நான் தான் சொல்றேங்கறேன். இத தானங்க அவரும் சொல்ல போறாரு. அவர்தான் என்ன சொல்றாரு? நீங்க உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லல. நான் சொல்றதுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் சொல்லுங்கறாரு. ஊட ஊட நீ யா ஊட ஊட சொல்றவனே கூட கூட்டி வந்தாங்க. ஆமா, ஒப்புடன் முகபலந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா இங்க வா. டேய் தங்கச்சி, டேய் பரீட்சை முடிஞ்சிருச்சு. பாப்பா, அது சிரிக்கிறது. திங்கக்கிழமை உனக்கு மணி என்ன? 3:30 மணிக்கு தூங்காம பல்ல காமிச்சிட்டு தூங்கு. பாடு. சாமி கோவம் வருதுல்ல? திங்கக்கிழமை உனக்கு பரீட்சையா? பரீட்சை எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிச்சு உனக்கு பரீட்சை? சாமி முடிஞ்சிருச்சு. திருப்பி தாங்க. இல்ல, என்ன ரெண்டு பரீட்சை இருக்கு. திங்கக்கிழமை வியாழக்கிழமை பரீட்சை இருக்குதே. அது நீங்க வாயை பத்திரிக்கை, அது உங்கள வாயை பத்திரிக்கை இப்படி சொல்லுது. இல்ல என் பையன் காலேஜ் படிக்கிறான். சின்ன பையன் காலேஜ்ல படிக்கிறானா? ஆமா. எந்த காலேஜ்? 4th இயர் படிச்சிட்டு இருக்கான். அவன் பெரிய பையன் 8th இயர் படிச்சிட்டு இருக்கான். என்ன காலேஜ் இதெல்லாம் உங்க உடம்பப்பட்டியில? அது அவங்க சொன்னாங்க திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை பரீட்சை இருக்கு. அதை வச்சு இல்ல அவர் என்னது முடிஞ்சிச்சா? சரி சரி, ஏன்னா அது நல்லதே. பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பு இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். உன்னைத்தானமா சொன்னேன், வேற யாரையுமா சொல்லிக்கிறீங்க? உன்னைத்தானே சொல்றேன். நான் சொல்றேங்கறேன். இல்ல, நான் தெரியாம கேக்குறேன். நான் சொல்றேங்கறேன். இத தான நீங்களே சொல்ல போறீங்க. நான் தான் சொல்ல போறேன். நான் சொல்றேன் நீ சொல்ல கூடாது. தப்பா எதுவும் சொன்னனா? தப்பா எதுவும் சொன்னனா? நான் என்ன சொல்றேன், 2 பேருமே அறிவாளி, 2 பேருமே படிச்ச. ஒருத்தர பேச விட்டு பேசுங்க. ஊட பேசி அப்புறம் நான் பேசிட்டு பேசி அப்புறம் நாரதர் அரைகுறையா படிச்சிருக்காரு, பாதி தான் தெரியுது, பாதிக்கு மேல தெரியலன்னு சொல்றதுக்கா? ஐயா இல்ல அது இல்ல இவருக்கு தெரிஞ்சது ஊரா நீனே பேசிட்டீன்னா அப்புறம் அவர் எப்படித்தான் பேசி பேர் வாங்குறது? ஐயா நீ முதல்ல வாயை புத்திட்டு பாருங்க. நீ பெரிய புண்ணியம், நீ பேசாம வாயை புத்தி இருந்தாத்தே. எங்களுக்கே கோவம் வருது இல்ல? உங்களுக்கு தெரிஞ்ச போற நீங்க பேசுறேங்கிறீங்க. ஊட அப்புறம் சரி, நீ நல்லா புண்ணியவன், நல்லா இருப்ப. நீ தயவுசெய்து நீ பேசாம இருந்தா அதுவே எனக்கு பெரிய புண்ணியமா போயிடும். என்ன வானற மல்லிது நீ நினையே தூக்கம் தானற நெரிசல தாண்டி போயிட்டு தப்பா சொன்னா ஏன் இப்படி கோவப்படுறீங்க? இத தானங்க நீங்களும் சொல்ல போறீங்க. எல்லாம் நிறைய படிச்சிருப்பாங்க இருக்கு. எந்த கவியை சொன்னாலும், எப்படி கவியை சொன்னாலும் அத்தனை கவியும் பேசுவாங்க இருக்கு. தத்தி
தா தா து 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 தி தி தத்து து து தி துதை தி துதை தா து தி தித்தி த தித்தி த தா த தி தி த தத்தா தோ தித்தி. பேசுமா இந்த திருப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் வாசிக்காம ஏன் எது உட்கார்ந்திருக்கீங்க எல்லாரும்? திருப்புகள்? இந்தம்மா. மக்கு மலுமட்டை ஏப்பா, மண்ணாங்கட்டி எதுமா திருப்புகள்? வாசிச்சா பாடுறது, பாட்டு பண்ணா வாசிக்கிறது இல்லையா? சாமி இல்லை பாது பாட்டு நீ பாடினா தானே நாங்க வாசிப்போம். உங்க சொல்லுக்கு மரியாதை கொடுத்து ஊட பேசக்கூடாதுன்னு அது கண்ணியமா நிக்குது. ஒண்ணு வேணாம், ஒரு அவசியம் வேணாம். நான் பேசல, குறுக்கு பேசல, இப்ப பேசு. ஏன் நீ பேசு சாமி நீங்க பேச வேண்டாம்னு மூச்சு விடாம பேசுனீங்க. வேணாம், பேசுன்னு இல்ல சொன்னேன். நீங்க மூச்சு விடாம பேசுனீங்க. நீ மூச்சு விடாம புடி, வாயை திறக்க கூடாது, புடி. ஏறுங்க. ஆ. இந்த மாதிரி திருப்புகள் பாடுற மாதிரி இருந்தா எது முன்னாடியே எது திருப்புகள்? இது திருப்புகளா? இது பெட்டிக்காரங்க திருப்புகளா? சொல்லிறணும். இது திருப்புகளா? ஆமா, உன் திருப்புகள் ஒரு கிருப்புகள் ஊட்ட ஆட்ட. திருப்புகள் முக்தி திரு பக்தி திருநகி அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்குற வித்துக்குறுவரை என போது இதுதான் திருப்புகள். இதுதான் அது திருப்புகள். எனக்கு தெரியாதா? அப்புறம் இத போய் திருப்புவாங்க. அப்ப அது என்னது சொன்னீங்களே? இப்பதான் நீ சொன்ன, நான் சொன்ன கவியெல்லாம் சொன்னீல. இத ஆமா. திருப்பி நீ சொல்லு. சரி, அதுக்கு முன்னாடி என்னமோ சொல்லேன்ட்டேன். சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? நான் சொன்ன கவியை சொல்லு. எனக்கு புரியவே இல்ல. தத்தி தாதா து 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 தி தத்து து தி து தி து தி தா து தி 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 தா தி 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 தத்தா து தி தி தா து சொல்லு. அது மட்டும் தான் கேக்குது, வேற என்னவே கேட்கல. என்ன சொன்னீங்களோ அதை தெளிவா சொன்னீங்கன்னா தான் நான் சொல்ல முடியும். கேட்டுக்கப்பா. தானா இத்தனா தீனா தூனா தூவனா எல்லாமே இது இது எல்லாம் இதுல அமைஞ்சிருக்கு. தாத்தா தீ தூ தோ தோ அந்த இதுக்குள்ளயா? இது தாத்தா தீ தூ தோ 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 தே. நீங்களானே சொன்னீங்க. தத்தி தாதா து 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 தி தத்து தி து தி து தி து தி தா து தி தி. சும்மா ஏங்க அப்படி சொல்றீங்க? பொறுமையா சொல்லுங்க சாமி. ஏன் உங்களுக்கு பொறுமையாவா? பொறுமையாவே சொல்ல தெரியாதா? தத்தி தா ஒரு டீ கொண்டு வாங்க. தாதுதி ஒரு ரஸ்க் கொண்டு வாங்க. தத்துதி அதுல கொஞ்சம் விஷத்தை கலந்துருங்க. நீங்க எல்லாரும் நீங்க போயிட்டு 2 நாள் சென்று வாங்க. நாடகம் முடியறதுக்கு 2 நாள் ஆகும். நான் சொல்றேன், அப்புறம் என்ன பேசுறீங்க நீங்க? நான் சொல்றேன், என்ன பேசுறீங்க நீங்க? நான் என்ன பேசுறீங்க? சொன்ன நான் வக்கீல் பொறுமையா சொல்லல. இல்ல. அதுக்காக என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஏன் பொட்ட மரம் போயிட்டு வரீங்க அப்படிங்க? நான் சொல்ற சொல்ல வக்கு இல்ல, ஒரு வகை தெரியல. நான் பேசுற கவியை நீ ஏன் தொட்டு பேசுறப்ப? டேய் நீ போய் அடிச்சு போய், நீ போய் நம்ம அடிச்சு போய் போயிரியா இல்ல நான் ஆள் உள்ள நொறுக்கவா? ஓ அவன் எந்திரிச்சு போறதுக்கு ஏன் ஆள் விட்டு அங்க நொறுக்குறியா? பேசுறதாக்கு உடையது என்ன? பல்லு இங்க சொல்லு. நீ மரியாதை வந்து உட்காரு. ஏன் ஆள் விட்டு நொறுக்குற? பொறுமையா சொல்லுங்கன்னா அப்படி இல்லங்க. இவ்வளவு நேரம் என்ன பேசுறோம் பேசுன? ஏங்க அப்ப உனக்கு புரியாத உன்ன பேசுன? பொறுமையா சொன்னா அப்படி இல்ல. ஆ. தெளிவா நிறுத்தி ஒண்ணுன்னா சொல்லுங்கன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்க பொன்னமராதி போயிட்டு வரக்கூடாது. ஆ. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லிட்டு உடப்பம்பட்டி போயிட்டு வரக்கூடாது. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லிட்டு இங்கிட்டு திருச்சி பக்கம் போயிட்டு அப்படிலாம் வரக்கூடாது. தத்தி தா தா து 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 தி தத்து தி துத்தி துதை தி துதை தா து து தி தித்தி த தித்தி த தா த தி தித்தி த தத்தா து தித்தி த தா து சொல்லு முதல்ல. பாப்பண்ணே. மண்டே பொளந்து விடுவேன். திங்கிறதோட இருக்கணும். சொல்லி கொடுக்கிற வேலை வச்சு கூடாது. தத்தித்தா தாதுதி தூதுதி தத்துதி துத்தி துதைதி துதைத்தா தூதுதி தித்தித்த தித்தித்த தாதத தித்தித்த தத்தாதோ தித்தித்த தா தூ அதானே? ஐயோ பாத்தீங்களா இல்லையா உங்க கவி? அண்ணே கொஞ்சம் வயிறு எரியுதுண்ணே, இருங்க. ஆனா உண்மையாவே சொல்றேன். ஏமா என்னங்க? தத்தி தா தா து 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 தா து தி இப்படி சொன்ன உடனே சொல்லல. திரும்ப மெதுவா தத்தி தா தா துதி தூதுதி தத்துதி அப்படி சொன்ன உடனே சொன்னியே. எப்படி நீ சொன்ன? அதான் நீங்க சொல்றத நான் பார்த்தேன்ல. ஓஹோ வாய் வாக்குற நீ, ரொம்ப வாய் வாக்குற, நல்லதுக்கு இல்ல. முதல்ல வாயை பாக்குறத நிப்பாட்டு. நான் சொல்றத அப்படி நீ வாய் வாக்குறவில்லையா இருந்தா முத என்ன கவி சொன்னேன்? வாய் வாக்குறன்னா முத என்ன கவி சொன்னேன்? ஆயக்கலைகள் 64 ஏய உன்னிருக்கும் எண்ணம்மை தூய உருப்பெளிங்கோல்வா என் உள்ளத்தில் உள்ளே இருப்பார் இங்கு வராது இடர்னு சொன்னீங்க. எப்படி சரியா சொன்னானா? அருமையா சொன்ன. இது இது யாருக்குரிய கவி? ஏங்க இது கூடவா தெரியாம வந்திருக்கீங்க நீ அங்க இருந்து? பேசாம இருக்க கொன்னோட எனக்கு தெரியல. தெரியாதவன் போய் பேசுனா தெரியாதவன் பேசுனாங்க. இது கூட தெரியாம வந்திருக்காரானா? என்னமோ நீ என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பாரு, எனக்கு என்னமோ ஒண்ணும் தெரியாம பேசுவீங்க நீ. எப்பா ஏமா எதை நான் தான் சொல்றேன். நான் சொன்னது எனக்கு தெரியாதா? அட இல்லங்க. இந்த வேலை வாசியா சும்மா என்னமா ரொம்ப வள்ளிநாயகம். சவுடால் பேசுற நீ? கேட்டா நான் பேசுனவே நான் சொன்ன கவியை திருப்பி நீ சொல்லிவிடு. இது கூட தெரியாம வந்திருக்கீங்க. நான் கேட்டா பேசாதே. கேட்டதுக்கு பதில். ஏப்பா? அதை விட்டு இது கூட தெரியாம சொல்லு அப்படி முதல்ல. பேசக்கூடாது. இப்ப நீங்க ஒரு கேள்வி நாரதர் கேக்குறீங்க, இது கூட தெரியாம வந்திருக்கா? ஆமா, அப்ப நான் அவர் திருப்பி கேக்குறது நான் கேக்குறதா? அதெல்லாம் தவறு. என்னமோ இன்னைக்கு நம்ம அம்மங்குறிச்சி நாடகத்துக்கு நாரதருக்கு ஆள் கிடைக்காம பொன்னமராதி பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு நின்று ஆளை பிடிச்சி நாங்கள் பவுடரை தடவி கொண்டாந்து மேடையில் நிப்பாட்டி இருக்க மாதிரி நீங்கள் படிச்சுட்டு வந்த ஆள் மாதிரியும்
அவர் ஒண்ணும் தெரியாத ஆளு மாதிரியும். ஐயா ஐயா இரு. ம்? அது என்னம்மா? நம்ம அம்மங்குறிச்சி நாடகத்துக்கு நாரதர் கிடைக்கலன்னு நான் பொன்னமராதி பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு இப்படி காத்துக்கிட்டு இருந்தேன். ம். நீங்க அந்த வழியே வர்றீங்க. ஆஹா நாரதர் எல்லாம் போச்சுன்னு என் பவுடரை முகரையில தடவி கூட்டி. அந்த அம்மா என்ன பேசுற அப்படித்தானே இருக்கு. இது ரொம்ப அருமையா இருக்குப்பா. கேட்கிற நீ, நான் கேட்டது என்னவோ அதை கேளு. நான் சொன்னதை போய் நீ சொன்ன அதுக்கு அர்த்தம் என்ன? அப்பா அத கொடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துருங்க. அந்த விஷயத்துக்கு வீடு கிளம்பிடுவீங்களா இருப்பீங்களா? அது வேண்டியது இல்லையா? அது அப்புறம் பேசிக்கணும். சந்தோஷம். சரி, நான் என்ன கேட்டனோ நான் என்ன சொல்றேனா, இது இந்த கவி யாருக்குரிய கவி? நான் என்ன சொல்றேனா, இந்த கவி யாருக்குரிய கவி? நான் ஏன் அப்படி சொல்றேனா, இல்ல நீங்க வேற கவிக்கு எதுக்காச்சும் விளக்கம் கேட்டிருந்தா கூட அப்படியா சாமின்ற மாதிரி ஒரு மாதிரி இழுத்துருப்பேன் நான். சரி. ஆனா நீங்க கேட்ட கேள்வி எப்படின்னா, இந்த கவி யாருக்குரிய கவின்னு கேட்டா அது ஏன் இது கூடவா தெரியாம இருப்பீங்க நீங்க அப்படின்னா, இது யாருக்குரிய கவின்னு அதுலயே நீங்களே சொல்றீங்க. ஆயக்கலைகள் 64 ஏய உன்னிருக்கும் என் அம்மைன்னு சொல்லிட்டீங்க. அண்ணமை எங்க என் அம்மைன்னு உங்க அம்மா கலைவாணிக்குரிய கவி தான் அது. யாருக்குரியது? உங்க அம்மா கலைவாணிக்குரிய கவி. கலைவாணிக்குரிய கவி தானே? மாற்றம் இல்லையே. மாற்றம் இல்ல. ஆயக்கலைகள் 64 என்னென்ன கலை? பதில் சொல்லுமா. என்னென்ன கலை? என்ன என்கிட்ட கேக்குறீங்களா? ஏப்பா பவுடர் பூசினவரே, பொன்னமராதி பஸ் ஸ்டாண்ட்ல நின்னேன் நான். பொன்னமராதி பஸ் ஸ்டாண்ட்ல எந்த ஸ்டாப்ல நின்னேன்னு சொல்லுங்க. சொல்லு. இந்த அம்மா தான் பஸ் தெரியாம ஊர் ஊரா சுத்துதுன்னா என்ன? புது பஸ் ஸ்டாண்ட்ல இந்த அம்மா இந்த ஊரே தெரியாம ஆலவயல்ல இறங்குனதா, அம்மங்குறிச்சில இறங்குனதா, பொன்னமராதில இறங்குனதா, கையாட்டுல இந்த வேலையை பச்ச கூடாது. நான் கடைசியில பாலவூர்ச்சில இறக்கி கூட்டிட்டு வந்துட்டேன். அப்ப பஸ்ஸுக்கு கிடைக்க ஆளு பஸ்ஸுக்கு கிடைக்காம செஞ்சது யார்? நீயா நானா? நான் கேக்குறேன். நான் பஸ்ல தான் வந்தேன். பஸ் கிடைக்காமலாம் ஒண்ணு வரல. ஏன்டாடி? ஏய் நீ போயிரா பேசாம. ஏங்க என்ன 64 நான் என்ன கேக்குறேன்? பேசணுமா? அட இருங்கங்க. ஆயக்கலைகள் 64 ஏய உன்னிருக்கும் என் அம்மைன்னு கவி பாடுனது யாரு? கவி பாடுனது நான் தான். நீங்க தானே பாடுங்க. நான் பண்ணனா? நான் தான் பண்ணேன். இல்ல இல்ல. இந்த ஆயக்கலைகள் 64 யாருக்குரிய கவின்னு சொல்லி நான் சொன்னேன். கலைவாணிக்குரிய. உங்க அம்மா கலைவாணிக்குரிய கவி தானே? உங்க அம்மா கலைவாணி, உங்க அம்மாக்குரிய கவியை நீங்க பாடிருக்கீங்க. அப்படின்னா உங்க அம்மாக்குரிய 64 கலையை நீங்க தாங்க சொல்லணும். அது கூட எப்படிங்க நான் சொல்ல முடியும்? எந்தெந்த ஜாமா எங்கன இருக்குன்னு உங்க வீட்டுக்குள்ள இருக்கு. உங்க வீட்டுக்குள்ள உள்ள ஜாமா உங்களுக்கு தானே தெரியும். உங்க வீட்டுக்குள்ள எந்தெந்த ஜாமா எங்கன இருக்குன்னு உங்களுக்கு தானே தெரியும். வீட்டுக்காரருக்கு தானே. ஏய் நீ பேசாம. தம்பி நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன். ஆனா உன்னை மாதிரி ஆளை நான் பார்த்தது இல்லடா. டேய் சத்தியமா இது வந்தா போயிடுறா. கல்லட போந்துடும். போ இருக்க போ இருக்க போ. இந்த அம்மா என்ன சுத்திட்டு வர்றாங்கன்னா இது உங்க அம்மாக்குரியதானே கவி. அத உங்க அம்மாக்கு நீங்க என்ன சொல்லணும்? இதுல இருந்தே தெரிஞ்சிச்சு உங்க லட்சணம் என்னங்கிறது. என்ன பேசணுமா? லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. என்னது உங்க லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிச்சுல. அப்புறம் இதுக்கு மேல என்ன சொல்லணும்? என்ன நான் கேட்டது முதல்ல அங்க. அத நீங்க தானே சொல்லணும்னா ஏதாவது கேள்வி கேட்டா அப்ப நான் தான் சொல்லணும் ஒரு கட்டாயம் இருந்துச்சுன்னா அப்புறம் நீ எதுக்கு வரணும்னு கேக்குறேன். கிரேதா திரேதா துவாபரம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்கள் இருக்கு. 4 யுகம். நான் 4 யுகத்துல இருக்கேன். நீ கலியுகத்துல இருக்க. கலியுகத்துல மட்டும்தான் இருக்க. இப்போ உனக்கு தெரிந்த கலியுகத்துல இருக்க. ஆனால் உமக்கும் யுகங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. உனக்கும் யுகங்களுக்கும் சம்பந்தமே இருக்கு. இப்ப சிவனுடைய மனைவினா யார் சொல்லுவோம்? பார்வதின்னு சொல்லுவோம். பார்வதின்னு சொல்றோமா? ஆமா. மகாவிஷ்ணுடைய மனைவினா யார சொல்றோம்? மகாலட்சுமின்னு சொல்றோம். மகாலட்சுமி சொல்றோமா? ஆமா. பிரம்மாவுடைய மனைவினா யார சொல்றோம்? கலைவாணின்னு சொல்றோம். ஒவ்வொருத்தருக்கும் மனைவின்னு சொல்றோமா? ஆமா. சிவனுக்கு எதிரில இருப்பது யார்? சிவனுக்கு எதிரில நந்தி. நந்தி இருக்காரா? ஆமா. நந்திங்கிறது மனிதனா மாடா இல்ல வேற எதுவுமா? ஏங்க நந்திங்கிறது மாடு தாங்க, உலகத்துக்கே தெரியுங்க. சரி இதுக்கு மேல நான் உன்கிட்ட பேச மாடு நீ சொல்ற. ஆமா. இல்லங்கறேன் நான். இல்லன்னு நான் சொல்றேன். தெரிஞ்சுக்கிட்டு வாங்கம்மா. போ. அப்புறம் எங்க நீ வர்ற? இங்க பாருங்க அப்பா. இரு. பிரம்மாவுக்கு மனைவி கலைவாணி. 64 கலை நான் சொல்றேன். 64 கலை நான் சொல்றேன். மகாலட்சுமி மகாவிஷ்ணுக்கு மனைவி. 16 செல்வங்களை நான் சொல்றேன். ஆதிபராசக்தி சிவனுக்கு மனைவி. சக்தி என்னென்ன சக்திங்கிறத நான் சொல்றேன். ஆனால் சிவனுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறது யாரு? அவருக்கு மனைவி இருக்கா? வாய்க்கு வாய் பேசுறியே. போய் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நந்திக்கு மனைவி இருக்காங்களா?
நந்திக்கு கல்யாணம் ஆயிருச்சா? எங்க கல்யாணம் ஆச்சு? யாருக்காச்சும் மாட்டுக்கு எந்த ஊராச்சு கல்யாணம் ஆகுமாங்க? இது என்னங்க இது நியாயம்? பேச்சா பேசுறீங்க நீங்க? முடிஞ்சு. நீ உள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சு. தெரியலன்னு நீ சொல்லிட்டு உள்ள போம்மா. உள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லிட்டு போணுமா? உள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சு. சாமி, ராமருடைய மனைவி எத்தனை பேரு? ராமருக்கு ஒரே ஒரு மனைவி, ஒண்ணே ஒண்ணு, கண்ணே கண்ணு, சீதை. பேரு? அதான் சீதைன்னு சொல்லிட்டேனே. லட்சுமணனுக்கு எத்தனை மனைவி? ஊர்மிளை ஒரே ஒரு மனைவி. ஒரே மனைவி. தம்பி நீ போயிரு. நீ எதுக்கு வர்ற, ஏன் போறன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா நீ வர்ற. அதே மாதிரி பரதனுக்கு சத்ருனுக்கு மனைவி இருக்காங்க. அவங்க பேர் என்ன? அவங்க அப்பா பேர் என்ன? நல்லா இருக்கு. எந்த அப்பா பேரு? சத்ருகன். சத்ருகன் பொண்டாட்டி, பரதன் பொண்டாட்டி, பரதனுடைய மனைவி பேரு? அவங்க பொண்டாட்டி பேரு 2 பேரு. நீ ராம பொண்டாட்டி சீதையை சொல்லிட்டு, லட்சுமண பொண்டாட்டி ஊர்மிளை சொல்லிட்ட. பரதன் பொண்டாட்டி சத்ருகன் பொண்டாட்டி இவங்க 2 பேரு. அதுல இன்னொரு பொம்பளை பிள்ளை இந்த கல்யாணம் பண்ணதுல. இவங்க 3 பேரும் யாருடைய பிள்ளை? ராமன் மனைவி சீதை, லட்சுமணன் ஊர்மிளை, பரதன் மனைவி சத்ருகன் மனைவி. சரி. ராமன் மனைவி சீதை ஜனக மன்னன் சொல்லிடுவோம் நம்ம. ஆமா சொல்லிட்டேன். இந்த 3 பேரும் யாருடைய பிள்ளைங்க? இவ 3 பேர் பேர் என்ன? நீ பேசினப்ப என்ன கேட்டீல? 64 கலை உங்க. நான் சொல்றேன் 64 கலை. நீ சொல்ல வேணாம். நான் பதில் சொல்றேன். நான் கேள்வி கேட்டேன். நான் பதில் சின்ன பிள்ளைகிட்ட ஒரு 5 ஏக்கரா 10 ஏக்கரா 64 சொல்லுனா எப்படிங்க சொல்ற? நான் சொல்றேன்டே. பேச விடு. இது மேல பேச்சு இல்ல. அந்த அம்மா என்ன சொல்லுங்க. நான் சொல்ல ஆள் இல்லாம தாங்க இப்படி இருக்காரு இவரு. எல்லாருக்கும் ஒண்ணுனா நந்திக்கு மனைவி இருக்கு. மனைவி பேர் என்ன? ஏங்க, எங்க கல்யாணம் அந்த நடந்துச்சு? முதல் இந்த பேச்சால பேசாதீங்க சரியா? நான் ஒரு நேரத்தை கூட இருக்க மாட்டேன் சரியா? எந்த ஊர்லயாவது மாட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த மாட்டுக்கு தான் பொண்டாட்டின்னு பேர் வச்சு சொல்வாங்களா நீங்க? என்ன பேசுறீங்க நீ என்ன இருக்குங்கறத நான் சொல்றேன். இல்லங்கற நீ சொல்லு. நான் சொல்றேன். நியாயமா பேசு. சிவன் கோயிலுக்கு நியாயமா தான் பேசுறேன். சிவன் கோயிலுக்கு போறோம். நந்தி இருக்காரா? ஆமா. பக்கத்துல ஒரு சம்சாரம் இருக்கா? அது என்னமா தெரியா? கேளுங்க, நல்லா கேளுங்க. பக்கத்துல ஒரு சம்சாரம் இருக்காங்க. நந்திலாங்க அப்புறம் என்ன சொல்றா? அந்தம்மா சரியா ஏப்பா, தானே. நீங்களே எடுத்து கொடுத்தா சும்மா. இல்ல அப்புறம் சொல்லுமா சொல்லாதா? நந்தி பக்கத்துல நந்தி பொண்டாட்டி இருக்கான்னு கேட்டா நான் என்னத்த சொல்றது? விநாயகர் இருக்கார்ல? ஆமா. விநாயகருக்கு பொண்டாட்டி இருக்கா? இருக்கு. எத்தனை பேர்? அங்கீகாரம் பெற்றது சித்தி புத்தி வல்லமை. 15 பொண்டாட்டி. நான் கேக்குறேன், விநாயகர் பக்கத்துல விநாயகர் பொண்டாட்டி இருக்கா? இல்ல இல்ல. ஆளு கனமான கனமான ஆளு பக்கத்துல. அதே மாதிரி நந்தி கொஞ்சம் கனமா இருக்கு, பக்கத்துல பொண்டாட்டி இல்ல. இப்ப பதில சொல்லு. வாயை கொடுத்து வாய் கட்டிட்டீங்க. விநாயகர் பக்கத்துல பொண்டாட்டி இல்ல. விநாயகர் பொண்டாட்டி நீ இப்ப எங்க தூண்டி விடுறீங்களா? என் நேரம் ஏப்பா அப்ப சொல்லு. நந்தி பொண்டாட்டி வருது, எங்க கல்யாணம் நடந்துச்சு? நீ மாடுன்னு இருக்க, நான் இல்ல அப்படின்னு இருக்கேன். மாடுங்கிறது நீ சொன்ன. ஐயா ராசா எனக்கு நான் இல்லன்னு இருக்கேன். ஐயா ராசா எனக்கு தெரியாது. அதோட நீ என்ன எதுக்கு அப்புறம் எதுக்கு வள்ளின்னு வேஷம் போட்டு வரணும்? எதுக்குமா வள்ளின்னு வேஷம் போடணும்? நல்ல சோறு அண்ணன் வீட்டுல நான் சாப்பிட முடியல, இருந்தாலும் நான் வந்து சாப்பிடுவேன். நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா அதே மாதிரி இங்க சாப்பிட்டீல, நல்லா குண்டாஞ்சொடி சோறு. காலையில வீங்குற இல்ல சம்பளம், காலையில இங்க இருந்து போவே இல்ல. உனக்கு ஒரு வண்டி, சாப்பாடு, போட்டுருக்க ட்ரெஸ், வேஷம், இத்தனைக்கும் கேட்க எதுக்கு நீ சொல்லணும் தெரியாதுன்னு சொல்றா? அன்பளிப்பை விட்டுட்டியா? வாங்குறதுக்கு அன்பளிப்பு. உனக்கு அன்பளிப்பு அது ஒரு சொல்றாரு. வந்திருக்கும் வள்ளியவர்கள் வரவிருக்கும் நாரதனை மிரட்ட வேண்டாம், மிரட்ட வேண்டாம், மிரட்ட. என்னது அப்படி யாருமே சொல்லல. சொன்னவர் தான் தெரியும். அவர் சொல்லல. அவர் தான் சொன்னாரு. அன்பளிப்பு கொடுத்தவங்க தான் நல்லா சொல்றாங்க. இருந்த மனுஷனை கொம்பு சீ விட்டு அவரை பேச விட்டு பாக்குறீங்களே, இது உங்களுக்கு இதான் வேலையா? உங்களுக்கு நான் கேக்குறேன் தெரியாம. இத்தனைக்கு நீங்க ஒரு ஆள் தாங்க காரணம். ராமருக்கு அப்பா யாரு? இது கூடவா தெரியாம நான் வந்திருப்பேன்? தயரதன். தயரதனுடைய அப்பா பேர் என்ன? அப்படி ஒரு பேரா இருக்கு. இப்பவே கண்ணை கட்டுதே. அது மகாபாரதத்துல தான் கண்ணை கட்டிட்டு இருந்தது. காந்தாரி. ஐயா ஐயா நான் கேக்குறேன். இப்ப அவங்க பேர்லாம் வேணாம். தந்தை பெயர், நம்பி, தாய் பெயர், நங்கை மோகினி, உன் பெயர், வள்ளி, செய்வது, காவல், அமைத்திருப்பது, பரண், விரட்டுவது, பறவை, கையில் கவன், வைப்பது, பேசுவது, தமிழ், வணங்குவது, முருகப்பெருமான், நாடு, தொண்டை நாடு, தலைநகரம், மேற்பாடு, ஊரு, சிற்றூர், தெய்வம், முருகன், உயர்ந்தோர், பொற்பன் சிலமன் வேப்பன் கொடிச்சி குரத்தி, பறவை, கிளி மயில், விலங்கு, புலிக்கரடி யானை சிங்கம், மரம், அகிலசோ நாணல் மூங்கில், பறை, தொண்டகப்பறை, யாழ், குறிஞ்சிப்பெண், நீர், அருவிநீர் சுனைநீர், தொழில், தேனிடத்தல் திணைகாத்தல் கிழங்ககழ்தல், உணவு, மயில் முகர்சி, பூ, குறிஞ்சி, இதெல்லாம் என்ன? கருப்பொருள். எதை பற்றி? குறிஞ்சி நிலத்துக்குரிய கருப்பொருள் சாமி. இப்ப நான் கேக்குறேன், நீ இதெல்லாம் கேட்க கூடாது. நான் கேட்ட இருமா பொறுமா, நீ எதுவும் கேட்க கூடாது. நீங்க மட்டும் கேள்வி கேக்குறீங்க. அப்படி இல்ல. அடிக்கடி அத கேக்குறீங்க. சொல்ல கூடாது. வரிசையில கேக்குறீங்க. நான் கேட்டேன். நீங்க கேட்ட கேள்வி மட்டும் நான் பதில் சொல்லணும். நான் கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க. அப்படி இல்ல. உங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு நியாயமா? அடிக்கடி கேக்குறீங்க. நான் சொல்றேன். வரிசையில கேக்க ஒண்ணு இருமா. தேவையில்லைங்க. பேச்சல். ஒண்ணு தேவையில்ல. நான் அமைதி. கேப்பேன். நான் அமைதி. கேப்பேன். நீ ஒரு ஆளு தொண்டை போதும் போகுது. இல்ல அவன் எவ்வளவு நேரம் வரைக்கும் அமைதி அமைதி சொன்னியானே? சொன்னா சொல்லிடலாம்.
என்ன முதல்ல சொல்லக்கூடாது. என்ன முதல்ல இதெல்லாம் உங்களை ஆப் பண்றதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இந்த புண்ணி என்ன? ஒன்றரை கட்ட சுதி கூட அப்படி சொல்லுங்க. நீங்க இப்பதான் தூங்கி எந்திரிச்சிருக்கீங்க. தூக்கமே கலைஞ்சிருச்சு. ஓச்சு ஏங்க அம்மா வள்ளிநாயகம், என்னப்பா? அது என்ன ஒரு நாரதத்தை போய் நானும் கேட்கறேங்கிறியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிய? அவர் அனுபவம் என்ன, உங்க அனுபவம் என்ன? கேட்ட கேள்விக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. இல்லை தப்பு சம்பளச்சோம்னு தெரியாத ஜாமிட்டு போயிருங்க. அதை விட்டுட்டு அவர்கிட்ட போய் நானும் கேட்பேங்கிறீங்க. அவர் யார் தெரியுமா? இதிகாச சுடர், இலக்கிய சுடர், பல புராண புயல், பல பட்டங்களை வாங்கியிருக்கா. போகாத ஊர்ல, ஏறாத மேடையில, சந்திக்காத வள்ளியில், நீங்க இன்னைக்கு நேற்று பேஞ்ச மழையில இன்னைக்கு இப்போ முளைச்ச சிறு கீரை அவர்கிட்ட வந்து மோதிக்கிட்டு இருக்கிய. நானும் கேட்பேங்கிறிய. நீங்க எடுக்கு சின்ன பிள்ளை விளையாட்டுத்தனமா ஏதாச்சும் ஒரு கேள்வியை கேட்டு அவருக்கு பதில் தெரியணும்னா அவருக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். என்ன சாமி, என்ன தேடுறீங்க? இல்ல என்ன தேடுறீங்க? ஏதோ மண்டை எடுத்து பொளக்கறதுக்கு தான் பாக்குறேன். ஏன்னு கேட்டேன். ஏன் என்ன சொல்லி இப்படி கடைசியில நீங்க தானங்க கை கொடுத்தீங்க? நல்ல மனுஷன் நினைச்சா கை கொடுக்குறேன். ஐயோ என்னை தூக்கி இப்படி கொண்டு கீழே போடுவாருன்னு எனக்கு தெரியல. கேட்டனா என்னை பத்தி பெருமையா சொல்லு. கேட்டனா தைரியமா நீங்க என்ன பண்ணிருக்கணும் கேளுமா. நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கணும்னு கேளும். தந்தை பெயர் கேட்டு தொலையும். ரொம்ப சலிச்சுக்காதீங்க. அவ்வளவு கடுப்பு. கேட்டு தொலையுமா? தந்தை பெயர் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அப்புறம் என்னத்துக்கு நீங்க நாரதர் வேஷம் போட்டு? நான் கேக்குறேன். உங்களுக்கு ஒரு வண்டி வேற, உங்களுக்கு ஒரு வண்டி, உங்களுக்கு போட்டுக்கு வேற Dress, அதுக்கு பூசறதுக்கு மேக்கப், அதுக்கு மேல ஒரு கொண்டை, அதுக்கு மேல ஒரு வீணை, ஒரு மாலை, இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? சப்பல கட்ட காலையில சம்பளம் வேற வீங்குறீங்க, காதுல வேற தொங்கட்ட. டேய் டேய் அது நம்ம என்ன ஓ மோகரடிக்கு வள்ளி வேஷம் போட நான் நாரத வேஷம் போடுறதா? மோகரடில வள்ளி வேஷம் போட கூடாதா? வள்ளி வேஷம் போட முகம் தேவல்ல, அறிவு வேணும். அப்புறம் முகம்லாம் எப்படி வேஷம் போடுறது? முகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, திறமை வேணும். அம்மா என்ன தவறா கேட்டாங்க? என்ன தவறா கேட்டா? நல்லா பாருங்க, நல்லா பேசுறீங்க, நல்லா கேட்டா. நீ எல்லாம் ஆல் ரூட் வாசி வர? இந்தங்க அப்புறம் பாத்துங்க. நானும் சோத்துல உப்பு தான் போடுறீங்கறேன். இது மாதிரி தான் நான். என்ன தவறா கேட்டா? நல்லா பேசுறீங்க, நல்லா பாருங்க, நல்ல குரல் வளம், நல்லா படிச்சிருக்கீங்க, மேடைக்கு நல்ல அம்சமா இருக்கீங்க. முருகன் ரெடி ஆயிட்டாரா? என்ன நல்ல சுறுசுறுப்பு, நல்ல சொல்லு சுத்தம், எல்லா திறமையும் இருக்கு. இவ்வளவு திறமையை வச்சுட்டு போய் இந்த நாரதர் வேஷம் போடுறீங்க. நீங்க முருகனாவே வரலாமே அவர் மாதிரி. முருகன் வேஷமா? ஆஹா, அரியலூர்ல கண்டிப்பா முருகன் வேஷம் போடு. நாளா நாடத்துக்கு வரலப்பா, அரியலூருக்குலாம் முருகன் வேஷம் போற மாதிரி இருந்தா நான் எட்டி கூட பார்க்க மாட்டேன். அந்த ரெண்டு பேரும் பாம்பு படம் எடுத்த மாதிரியே எப்படி நல்லவங்க படம் எடுக்கணும் இருக்குது. சாமி சாமி நான் இப்பதாமா பாக்குறேன். நானும் போட்டா அப்படியே இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரி சரி இருக்கட்டும். இப்போ என்ன உனக்கு இருமா? தந்தை பெயர் நான் சொல்லணும், எங்க அப்பா பேரை நான் சொல்லணும், எங்க அம்மா பேரை நான் சொல்லணும், எல்லா பேரும் நான் சொல்லணும்ல. நந்தியுடைய பொண்டாட்டி பேரை சொல்லு. ஐயோ ஓஹோ இதுதான் நான் சொல்றேன். 64 கலையை நான் சொல்றேன். ஓ இதுதான் சொல்ல முடியாதுங்களா? முதல் நீங்க கேட்ட அப்பா முத ராம லட்சுமணன் பரதன் சத்துருக்கேன். இவங்க மனைவி பேரை சொல்லு. அவங்களுக்கு அப்பா யாருன்னு சொல்லு. ஏன் சாமி ஆயிரம்னு ஒருத்தர் இருந்தானே அவனுக்கு அப்பா பேர் சொல்லு. இதெல்லாம் சொல்லு. நான் எங்க எல்லாருடைய பேரையும் சொல்றேன். இல்லைன்னா ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டே இருங்க சாமி, இருந்துட்டே இருக்க வேண்டியது. ஆயக்கலைகள் 64 ஏய உன்னிருக்கும் என்னமென் கவி பண்ணது நீங்க தானே? அத நான் சொல்லிடுவேன். ஆயக்கலைகள் 64 கலை நான் சரி என்னன்னு சொல்லுங்க. அது என்னன்னு சொல்லுங்க. அப்ப நான் சொன்னா மிச்ச பதிலா நீ சொல்றியா? நான் 64 கலை நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சரி நீங்க சொல்லுங்க முதல்ல. இல்ல 64 கலை சொல்லுங்கன்றேன் நான் உங்களை. இருமா, கேள்வி கேட்டது உன்கிட்ட, நீ பதில் சொல்லல. சத்தியமா நான் பதில் சொல்றேன். 64 கலை சொல்லுங்கன்றேன். ஆனா நான் கேட்ட கேள்வி நீ பதில் சொல்லு. சரி நீங்க சொல்லுங்க முதல்ல. அக்கர வழக்கு, லிகிதம், கணிதம், வேதம், புராணம், வியாகரம், நீதி சாஸ்திரம், சோதர சாஸ்திரம், சகுன சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், யோக சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், உருவாசம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுரபாடம், நாடகம், நிருத்தம், சத்தபிரம, வீணை, வேணு, மிருதங்கம், தாளம், மத்திர பரிச்சை, கணக்க பரிச்சை, ரத பரிச்சை, கஜ பரிச்சை, அசுவ பரிச்சை, ரத்ன பரிச்சை, பூ பரிச்சை, சங்கராம, வடகன், மல்யுத்தம், அக்ரோஷனம், உச்சாடனம், பித்வேடனம், மதன சாஸ்திரம், மோகன வசீகரம், ரசவாதம், மந்திரவாதம், பைப்ளவாதம், கோத்துவாதம், தாதுவாதம், காருடம், நட்டம், முட்டி, ஆகாய பிரவேசம், ஆகாய கவனம், பிரகாய பிரவேசம், அதிரஜயம், இந்திரஜாலம், மகேந்திரஜாலம், அக்னிதமம், ஜலதமம், வாயுதமம், திதிதமம், வாக்குதமம், சுக்கிலதமம், கண்ணதமம், கட்கதமம், அவத்தை பிரயோகம் என்று சொல்லிட்டு 64 கலைகள் இருக்கு. போதுமா? நல்லா கேட்டுங்க, தயவு செய்து கை தட்டாங்கனே. ஏய் நீ கை தட்டாதடா முதல்ல, எனக்கு வயித்து எங்குது. நான் கேக்குறேன் 64 கலை யார்ட்ட கேட்டேன்? வள்ளிகிட்ட கேட்டேன். அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? அது உங்க அம்மாக்குரியது, நீங்க சொல்லுங்க என்ன சொல்லுச்சு. ஆமா நான் 64 கலை நான் சொல்றேன். சொல்றீங்க, சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீ ஏன் குறுக்கு வந்து சொன்ன? ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா இல்லங்க, அப்படி நாரதரும் வர்றாங்க. நான் கேள்வி கேட்டு கேள்விக்கு நான் பதில் தெரியாமலே கேக்குறேன். நான் ஒரு கேள்வி கேட்க மாட்டேன், ஆனா கேட்டேனா எனக்கு பதில் தெரிஞ்சு. அவங்க பிள்ளை பேர் தெரியாம வர்ற ஆளுகளே இருக்குன்னு சொல்ல வரோம். இருக்காக, அதுக்காக நான் இங்காரு
நான் நாடகத்துக்கு முத அறிமுகமானவுடனே முதல்ல வந்து என்னன்னா 1 2 3 பஞ்ச பாண்டவர்கள், பஞ்ச பூதங்கள், அது மாதிரி சாஸ்திரங்கள், 10 அவதாரம், 15 திதி, 16 இது பூரா வருஷப்படி எல்லாத்தையும் சொல்லித்தான் நான் மேடைக்கு வந்தேன். ஆரம்பத்திலே சொன்னவன் இதெல்லாம் 64 கலையெல்லாம் ஆரம்பத்துல சொல்லிருப்பீங்க. இல்ல நான் சொன்னேன், இப்ப சொல்லணும்ல. மறந்துருந்தா 64 கலைய. ஆமா, நான் ஒருவேளை சொல்ல மறந்துட்டேன்னா நீ சொன்ன, சரி விடு. ஆமா, நந்திக்கு பொண்டாட்டியா பேர, ஐயோ, தயரதருடைய பிள்ளைகளுடைய ராம பொண்டாட்டி சீதை மிச்சம் 3 பேர் பிள்ளை இருக்கு. அந்த 3 பேர் யாரு? ஏ சாமி, நந்தி வந்து அவன் வந்து மனுஷனா இல்ல தெய்வமா? இங்க பாருங்க, சம்பந்தமா சம்பந்தம். இப்ப என்ன சொன்னா 64 கலை யாருக்கு சொந்தம்? எங்க அம்மாக்கு. அந்த அம்மா அதானே கேட்டாங்க. உங்க அம்மா சம்பந்தம். நந்தி சம்சாரம் பேர் என்னன்னு கேக்குறியா? அப்ப நந்தி கிட்ட கேட்கணும், எப்பா உன் சம்சாரம் பேர் என்னன்னு. தெரியாம கேட்டுட்டேனே ஒரே ஒரு விஷயம்னே. ஏன்னா நான் நந்தி கிட்ட தான் கேட்டிருக்கேன். எல்லாரும் கேட்டுங்க, தயவுசெய்து இந்த அம்மா கிட்ட கேட்டது தப்புத்தேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், நான் நந்தி கிட்ட தானே கேட்கணும். ஏமா நந்தி கிட்ட தானே கேட்கணும், நீ சொல்லு. நந்தி இருமா, நந்தி தானே கேட்கணும். நந்தி நீ சொல்லு, இப்ப சேர்த்து சொல்லு. நந்தி நீ சொல்லு, நந்தி சொல்லு, நந்தினி சொல்லு. ஐயா கேட்டுக்கிட்டீங்களா? இவருக்கு இத நான் நந்தி கிட்ட தான் கேட்கணும். நான் நந்தி கிட்ட தான் கேட்கணும். நந்தி நீ சொல்லு, நந்தி நீ சொல்லு. மல்லாக்க படுத்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருப்பாரு போலங்க அவரு. குப்பரப்படுமே அடிக்கடி, எனக்கு அப்படி பழக்கம் இருக்கு. அப்பதான் எனக்கு அப்படியே எல்லாம் ஞாபகம் வரும், தூக்கம் வரும். நந்தி நீ சொல்லு. ஐயா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு வாயை மூடுங்க, நான் சொல்றேன். நந்தி நீ கிட்ட கேட்டிருக்கேன், சொல்லு. என் நேரமா எனக்கு யார் நந்தினின்னு பேர் வச்சாங்களோ அவங்களுக்கு இன்னையில இருந்து சரி பரவாயில்ல. சிலுக்குடா அது இல்ல, இங்க பாருங்க ஏன் சாமி, நந்தி வந்து மனிதர் தான். அது எப்படின்னா, இருமா கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல மாடுன்னு கேட்டுக்கிட்டீங்களா? இந்த அம்மா மாடுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல. இப்ப நந்திய மனுஷங்குது. நீ என்னம்மா, நீ உண்மையாவே நீ தான்? ஏன் சுவாமி, நந்தி வந்து சிலாதருடைய பிள்ளை. சிலாதருக்கு ரொம்ப நாளாவே குழந்தை இல்ல. குழந்தை இல்லாதனால என்ன பண்றாங்க, போய் இறைவன்ட்ட வர கேட்கறாங்க. அப்ப ஏன் எனக்கு குழந்தை வேணும், குழந்தை வர வேணும்னு கேட்கறாங்க. தந்தைன்னு வரத்தைன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு. அப்ப பார்க்கும்போது ரொம்ப நாளா குழந்தை இல்ல. அவருடைய ஆசிரமத்தை சுத்தி உழுதுட்டு இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, ஒரு அழகான பெட்டி கண்ணிலே தென்படுகிறது. பெட்டி எடுத்து திறந்து பார்த்தா உள்ள அழகான ஒரு ஆண் குழந்தை. அதை எடுத்து வளர்க்கலாம்னு நினைக்கிறாரு. அப்ப வளர்க்கலாம்னு நினைக்கும் பொழுது பெயர் சூட்டு விழா நடத்துறாங்க. அந்த பெயர் சூட், உனக்கு கதை தெரியுது, நல்லா இருக்கணும், முருகன் தயாராயிட்டாரு, அதனால உனக்கு கதை தெரியும், நீ சொல்ல வேணாம் பதில். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? எவ்வளவு நல்ல எண்ணம் பாருங்க அவருக்கு. பேர் வாங்கிடுவோமா நம்ம, அதனால வந்து கதை சொல்ல தெரியுதா? வண்டு விழி குண்டு குழின்னு பாண்டிங்கன்னா தூக்கி போட்டு நொறுக்கிடுவேன் பெட்டி மிருதங்கத்தெல்லாம். சாமி சாமி தெரியலன்னு சொல்லுச்சு, இப்ப பதில் சொல்லுது. பதில் சொல்ல போறேன். உள்ளூர்காரங்க என்னங்க அர்த்தம்? உனக்கும் தெரியுது, இல்ல உனக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது, உனக்கு கதை தெரியுது. இதுக்கு மேல அடுத்த கதைக்கு போவோம்னா, அப்ப நீங்க வந்து நீங்க சொல்றீங்க சரி தெரியுது தெரியுது தெரியுதுன்னா என்ன தெரியுது, அதுக்கும் பதில் தெரியுது. சிலாதோடைய பிள்ளைன்றீச்சுல, ஓ அதுக்கு மேல சொல்லணும்ங்கறதுங்க. சொல்லணுங்கல்ல. வண்டி விழி இருங்கப்பா, வண்டு விழி குண்டு குழிங்கன்னா உங்களை குழிக்குள்ள போட்டு போதா பாருங்க. உங்க 2 பேருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியணும்ல. அப்படி சொல்லுங்க. சிலாதருடைய பிள்ளை தான் நந்தி. அவருக்கு வந்து பெயர் சூட்ட விழா நடத்துறாங்க. அப்படி பெயர் சூட்ட விழா நடத்தும் பொழுது எல்லாரும் வந்து நலமோடு வாழ்வாய் புகழோடு வாழ்வாய்ன்னு எல்லாரும் வாழ்த்துறாங்க. ஆனா ஒருத்தர் கூட நீண்ட ஆயுளோடு வாழ்வாய்ன்னு ஒருத்தர் கூட வாழ்த்தல. ஒரு சந்தேகம் வந்துருச்சு, என்னடா அது, எல்லாரும் வந்தாங்க நலமோடு வாழ்வாய் புகழோடு வாழ்வாய் மட்டும் வாழ்த்துறாங்களே, ஒருத்தர் கூட நீண்ட ஆயுளோடு வாழ்வாங்கன்னு வாழ்த்தலையே, அப்ப என்ன காரணம் போய் இறைவன்ட்ட கேட்கிற போது அப்பதான் அவர் 1 வருடத்தில் இறந்து விடுவார்னு அசரி வருது. அப்ப வந்த உடனே இவர் போய் சிவபெருமான்டா இவர் முறையிட பொழுது நந்தி போடும்போது அப்பதான் வந்து சிவபெருமானும் பார்வதியும் புன்முழுவரோடு கை வைக்கிறாங்க. அவர் உடனே சிவமுனிவனாக மாறுகிறார். சிவமுனிவனாக மாறினதுக்கு அப்புறம் விநாயக பெருமான் அங்கிருந்து கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வரும் பொழுதே சுயசை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை சேர்த்து கூட்டிட்டு வருகிறார். சேர்த்து கூட்டிட்டு வந்து கைலாய மலைக்கு வந்து சுயசை என்ற பெண்ணுக்கும் நந்திக்கும் திருமணம் நடக்கிறது. திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் சிவபெருமானும் பார்வதியும் புன்முறுவலோடு மறுபடியும் நந்தியோட தலையில கை வைக்கிறாங்க. சிவமுனிவனாக இருந்த அவரு நந்தியாக மாறுகிறார். நந்தியாக இருந்த நீ இன்றிலிருந்து நந்தி ஈஸ்வரராக ஆகு அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்தாரு. அப்ப நந்தீஸ்வரனுடைய மனைவி பெயர் என்ன அப்படின்னா சுயசை என்று சொல்லக்கூடிய பெண்ணு. போதுமா? அப்ப நந்திக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. ஆமா, நந்திக்கும் மனைவி இருக்கிறார்கள். நந்தினிக்கு கல்யாணம் ஆகல. நந்தி நீ சொல்லி நீ என்ன சொன்னே, நந்தி கிட்ட தான் போய் கேட்கணும் தொராஜன் சொல்லு, இல்ல நந்தி நீ சொல்லு அப்படின்னு சொன்ன. அதான் நந்தினிக்கு என்ன கல்யாணம் ஆகல, நந்திக்கு ஆயிருச்சு, நந்தினிக்கு என்ன ஆகல.
சரி, அவருக்கு கல்யாணம் ஆச்சு. தயாரதற்கு அப்பான்னு ஒருத்தர் இருப்பார்ல, அந்த தயாரதுடைய அப்பா யாரு? ஐயா இரு. ராமன் மனைவி சீதா, லட்சுமணன் மனைவி ஊர்மிளை சொல்லிட்டேன். ஆமா பரதன் மனைவி சத்ருகன் மனைவி. இவங்க எல்லாம் பேர் என்ன? இவங்க யாரு? இங்க பாருங்க, என்ன? ராமருடைய மனைவி சீதை, லக்ஷ்மணனுடைய மனைவி ஊர்மிளை, பரதனுடைய மனைவி பேரு மாண்டவி, சத்ருகனுடைய மனைவி பேரு சுருத கீர்த்தி, ராமனுடைய வண்டு விழி குண்டு குழிங்கிட்ட. அப்புறம் பாத்துக்க, ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன் பாத்துக்கங்க. அப்புறம் பதில சொல்லிட்டேமா? பதில சொன்ன எங்க சொன்னேன் நானு என்னமா? சீதை, ஊர்மிளை, மாண்டவி, சுருதகீர்த்தி சொல்லிட்டீல. சீதையோட அப்பா பேர் தான் ஜனக மன்னன். ஆனா இந்த 3 பெண்களுடைய தந்தை பேர் என்ன நீங்க கேட்டீங்களே, இந்த 3 பேரோட தந்தை பேர் என்னன்னா ஜனக மன்னனுடைய தம்பி குசத்வசனுடைய பிள்ளைகள் தான் இந்த 3 பேரும். போதுமா? ஆஹா, ராமாயணம் படிக்கிற பெருசு இல்லைங்க. ராமாயணத்துல வரக்கூடிய கதாபாத்திரம் பெரியது கிடையாது. ஆனா அதோடைய இதெல்லாம் கேட்ட நீங்க இத பண்ணோன்னு மட்டும் நீங்க என்கிட்ட கேட்டுக்க கூடாது. ஏன்னா நீங்க வந்து ராமனுடைய அப்பா பேரு தயரதன், தயரதனோட அப்பா பேர் என்னன்னு என்கிட்ட கேக்குறீங்க. அத நீங்க என்கிட்ட கேட்க கூடாது. அத அவங்களோட அப்பாட்ட இல்ல அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவருக்கு தெரியும். ஏன் எதுக்கு இதெல்லாம்? அவங்க அப்பா என்னம்மா நீ பேசுறது? அவங்க அப்பா கிட்ட என்ன நினைக்கிறீங்க? தயரதன் ஒருத்தர் தான் அந்த இடத்துல தொங்கிட்டா அப்புறமே அவங்க அப்பா கேக்குன்னா அப்புறம் நீ எதை கேட்டாலும் அவங்கள்ட்ட கேளு, இவங்கள்ட்ட என்ன அர்த்தம் கேக்குறேன் பாருங்க. நிஜமா சொல்றேன், அந்த அவரோட பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. அப்பா தயரதரோட அப்பா பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. சந்தேகமா இருக்கு. ஏன்னா எப்படா தெரியாதுன்னு சொல்றேன், எப்படா தெரியும் சொல்றேன்னு உன்னை நம்பி நான் இறங்கவே முடியல. அது வேற பயமா இருக்கு. தெரியாதுன்னு சொல்லி நான் உன்னை பிடிச்சி திட்டு திருப்பிட்டு நீ ஏன் கொண்டே எதுக்குன்னு என்னைய கேட்கிற? எதுக்கு உனக்கு வீணை எதுக்குன்னு என்ன கேட்க? நான் உன்னைய கேட்கறதுக்கு திருப்பிட்டு தெரியாம எதுக்கு நீ வர்ற நீ அப்படின்னு நான் உன்னை கேட்டா திருப்பிட்டு ஏன் நீங்க தெரியாம வரீங்கன்னு என்ன கேட்ப? நீ ஏற்கனவே இந்த கேள்வி கேட்டிருக்கேன்னு அதுக்கு பதில் சொல்லணும். அந்த பயம் இருக்கணும். நீ வேலையை பாரு, பதில் சொல்லணும். நான் சொல்லாம போக கூடாது. ஆனால் என்னை எங்க அப்பா வேற என்ன, எங்க அம்மா வேற என்ன, இதான் நீ கேட்பற. பரவாயில்ல விடு. எங்க அப்பா வேற கேட்கிறியா? தந்தை பேர் பிரம்மா, தாய் பெயர் கலைமானி, பாட்டன் பெயர் மகாவிஷ்ணு, பாட்டி பெயர் மகாலட்சுமி, தந்தை என்ன செய்றார்? படைக்கிறார். எதை படைக்கிறார்? ஜீவராசி. என்ன ஜீவராசி? உலகத்தில் 84 ஜீவராசி. என்ன ஜீவராசி? 4 யோனி 74 ஜீவராசி. 4 யோனி என்னென்ன? சராயிசண்டோ சுவேதி சுர்பிசம். 70 தோற்றம் என்னென்ன? தேவர மக்கள், விலங்கு, பறவை, நிலத்து நீர் வாழ்வன, தாவரம், எழுவை தோற்றம். 84 ஜீவராசி என்னென்ன? ஊர்வன 11 9 மானிடா, நீர்ப்பறவை 40 10 சீரிய பந்தமாம், தேவர் 13. ஐயன் வகுத்து அந்தமிழ் செய்த நாளைந்து 84 ஜீவராசி. யாருக்குரிய வேலை? எங்க அம்மாக்குரிய. அம்மா என்ன செய்றாங்க? அம்மா வந்து கல்வியை கொடுக்குறாங்க. கல்வி கைபதி கலைவாணி. கலைவாணிக்கு வாத்தியார் யாரு? ஏமா இப்படி அடிக்கடி கேட்ட என்னதான் மூச்சு விடாம? கலைவாணிக்கு. ஆஹா, நல்லா இருக்குன்னு நீங்க. வெள்ளியங்குடிப்பட்டி மறக்க முடியாத ஊரு. நான் நீண்ட நாளைக்கு முதல்ல இங்கே நாடகத்துக்கு போயிட்டு அந்த நாடகத்தை அதுக்கப்புறம் எங்களுக்கு தேதியெல்லாம் கிடைக்காம நாடகம் அமைத்து கொடுத்திருக்கிறேன், அமைத்து கொடுத்திருக்கின்றேன். ஆனால் அவர்களுடைய பிரார்த்தனை நாடகம் நம்ம அம்மன் குச்சியில இந்த நாடகத்தில் நடித்து அமைத்து கொடுக்க ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்ததுக்கு உண்மையாகவே அண்ணங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா நன்றி சொல்கிறேன்? நீண்ட நாளைய நண்பர், நீண்ட நாளைய சகோதரர், குடும்பத்தில் ஒருவராக நாங்கள் எங்களுடைய பழக்க வழக்கங்கள், அந்த பழக்க வழக்கத்தின் பேரில் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவங்கள சந்திக்கிற வாய்ப்பை இறைவனும் கொடுத்துருக்கிறார் அவருடைய நல்ல ஆசையோடு. நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பை வாரி வழங்கிய எனது அருமைக்குரிய சகோதரர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க தர்க்கம் நடந்துட்டு இருக்கு, இதுல வில்லங்க வேறயா? ஐயோ இல்ல, எனக்கு இந்த காசு வேணாம். இல்லங்க சாமி, எனக்கு வேணாம். என்னைக்குமே காலையில வர்ற மகாலட்சுமியே வேணாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய மனுஷன் கொடுக்குறாரு வாங்க. பேரே செல்வம் தான், சென்று கொண்டே இருக்கும். செல்வம் செல்வம் செல்வம், பேரே செல்வம். போயிட்டே கூட இருந்துட்டு போகுது. ஆனா எனக்கு வேணாங்கறேன். நான் எனக்கு வேணாங்கறேன். அவங்க எனக்கு கொடுத்த 100 ரூபாயை நாரதர் கொள்ளை அடிச்சு போயிட்டான்னு சொல்லுவ. நீ இங்கே பேசுவ. நான் எனக்கு 100 ரூபா வந்துச்சு, அவர் நாரதர் கொண்டு போயிட்டாரு. எதுக்குப்பா வம்பு? உன் கையில கொடுத்துட்டா எனக்கு இங்க பேசாம வெளியில போய் பேசுவா. சரி கொண்டாங்க கொண்டாங்க. சந்தோஷமா மகிழ்ச்சி கொடுத்துட்டா எனக்கு அந்த எனக்காக அன்பளிப்படி வாரி வழங்கிய அருமைக்குரிய அன்பு தந்தையாருக்கு எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி. ரொம்ப நன்றிப்பா. ஏன் 100 ரூபாய் கொடு. ஏமா ரொம்ப 2 பேருக்கும் கண்ணு முன்னால 100 ரூபா, 200 ஆளுக்கு 100 இதுல 200 ரூபா தான் இருக்குன்னு தெரியும். நான் 100 ரூபாய்க்கு இன்னைக்கு எங்க போவேன்? நானு கொடு 100 ரூபாய். அவங்க கொடுத்த 100 ரூபாய் கொடு. பண்ணுவோம் இருங்க. கிழிக்க போறியா? கிளி 2ஆ கிழிச்சு கொடு. அப்படி கிழிச்சு கொடுக்காம என்கிட்ட கொடுக்காத. அதுல பாதி தாளுக்கு ஒரு ஆம்பிள் பார் வாங்கி கொடு. ஹலோ
எந்த ஊர்ல நீங்க போய் 100 ரூபாய்க்கு ஆம்பிள் பார் கொடுக்குறா? அது கிழிச்சு கொடுத்துச்சுன்னா அது வாங்கி கொடுக்கட்டும் எனக்கு. நான் அதனாலதான் சொல்றேன், நாரதரசின்ல அன்பளிப்பு கொடு. யூடியூப் வேற ஓடிட்டு இருக்கு. இங்க வாயா, நான் உனக்கு ஒரு உதவி நான் பண்றேன். பாப்பா பதிவை வந்து எல்லாரும் கேட்டுக்கங்க. யாரெல்லாம் நாரதரசின்ல அன்பளிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ 2 பேத்துக்கு அன்பளிப்பு கொடுக்க 25 ரூபா கொடுக்குறதா இருந்தாலும் 25 ரூபாயை தனித்தனியா பிரிச்சு கொடுங்க. இல்லையா அதையும் சீரியல் நம்பர் பார்த்து இது ஏன் 25 ரூபா அதையும் வாங்கி வாருங்க. 100 ரூபா கொடுத்தீங்க, 100 ரூபா கொடுக்குறீங்களா 50 ரூபாயை பிரிச்சு கொடுங்க. 200 ரூபா கொடுக்கலாம் 100 ரூபாயை பிரிச்சு கொடுங்க. இல்லைன்னா எனக்கு இந்த காசு வந்து வராதுக்கு பிரயோஜனங்க. எதுக்கு? ஆமாங்க, இது ஒரு 200 ரூபா இருக்கா, இந்த 200 ரூபாயை நான் பாட்டுக்கு வாங்கிடுவேன். இதுல ஏன் விட்டு 10 ரூபா அதுல தானே இருக்கு, 20 ரூபா அதுல தானே இருக்கு, 30 ரூபா அதுக்குள்ள தானே இருக்கு. ஏன் விட்டு 100 ரூபாயா கொடும்பாரு. நான் இன்னத்துக்கு 100 ரூபாய் எங்க போக இந்தாங்க பிடிங்க. இந்தம்மா அப்படி கொடுக்காதம்மா, நான் 100 ரூபா தரேன். பழத்தை வெறுத்த குரங்க பாத்துருக்கமா, பாலை வெறுத்த பூனையை பாத்துருக்கமா, பணத்தை வெறுத்த பெண்மணியா இன்னைக்கு தான் பாக்குறேன். எனக்காக ஒரு 100 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கிய நந்தினி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. கலிகாலமா இருக்கு, என்ன பண்றது? ஏங்க உங்கள்கிட்ட ஒன்று அடிச்சிருக்கேன், நீங்க பாத்துங்க காலையில். சரி சரி, படைப்பு தொழில் உலகத்தில் அனைத்து ஜீவராஜம் படிக்க வேண்டியவர். 9 மாநில நீர்ப்புறமே நாட்கள் சீரிய பந்தம் தேவரம் அயன் வகுத்து அந்த மொழி சிறுவன் 84 சிறுவன். யாருக்குரிய வேலை? எங்க அப்பா. அம்மா என்ன செய்றாங்க? கல்வியை கொடுங்க. கல்வி அதிபதி கலைவாணி காதியார் யாரு? சொல்ல முடியாது. அப்புறம் என்னதுங்க நீ ஆர்தரசம் போடுவீங்க? கொன்னே விடுவேன். கலைவாணிக்கு ஆசிரியர் நான் சொல்றேன், சொல்லுங்க. தயாரருக்கு அப்பா நீ சொல்லு. 2 பேருக்கும் இரு, நேரத்தையும் காலத்தையும் அனுசரிக்கணும். நேரத்தையும் காலத்தையும் அனுசரிக்கணும். ஏற்கனவே முருகன் பாவம் தயாராகிட்டு இங்க நின்றுகிட்டே இருக்காரு. அதனால இன்னொரு மேடையில நான் சொல்றேன், நீயும் தயாரருக்கு அப்பா யாருன்னு இன்னொரு மேடையில் சொல்லு. நானும் கலைவாணிக்கு வாத்தியார் யாருன்னு அடுத்த மேடையில சொல்றேன். ஏன் தெரியுமா? இவ்வளவு பேர் நீ வாங்கினோன்னு எல்லா பேரையும் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில சொல்லிட்டு வள்ளி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். உனக்கு அசிங்கம் வந்தா அது எனக்கு அசிங்கம் வந்த மாதிரி, உனக்கு பேர் கிடைச்சா எனக்கு பேர் கிடைச்ச மாதிரி. இவ்வளவு நேரம் நீ பாடின பாட்டு, பேசின பேச்சு, ஆடின ஆட்டம், பரதநாட்டியம் அனைத்தையும் கெட்டுவிடும். இதெல்லாம் கெடுக்க கூடாதுங்கிற ஒரு வகையில நல்ல எண்ணத்துல நான் என்ன சொல்றேன்னா, இனிமேல் வரக்கூடிய இந்த மேடையிலே தயாரருக்கு அப்பா வேற நீ சொல்லிட்டு வா. அப்ப நான் சொல்றேன், எங்க அம்மா கலைவாணிக்கு வாத்தியார் யாரு அப்படின்னு நான் சொல்றேன். நீ ஒரு கேள்விக்கு பதில் வச்சிருக்க, நான் ஒரு கேள்விக்கு பதில் வச்சிருக்கேன். ரெண்டுக்குமே அடுத்த மேடையில நிச்சயமா சொல்லுவோம். ஏன்னா முருகன் வருகிறார், அனைவரும் முருகப்பெருமானை எதிர்பார்க்கிறார்கள். அதனாலே உன்னை பற்றி நான் கேட்கும் இந்த இடத்திலே எப்படிப்பட்ட கேள்வி என்றால், இருக்கப்பா, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் பதில் சொல்லாம போனா நல்லா இருக்காது. ஏன் சாமி இருங்க இருங்கன்ட்டேன். இருங்க, இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க பதில் சொல்லாம எப்பாப்பா இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் நான் பதில் சொல்லாம போனா நல்லா இருக்காது. அதனால தயரதனுடைய அப்பா பெயர் என்னன்றதை நான் சொல்றேன். அம்மா வள்ளிநாயகம், அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லல, அவருக்கும் தெரியாதுன்னு சொல்லல. அடுத்த ஊர்ல சொல்லுங்க. ஏன்னா அண்ணன் ராஜ்குமார் அண்ணன் நல்லா பேசக்கூடியவர், பாடக்கூடியவர், ஒரு சிறந்த ஒரு ராஜ நடிகர். என்ன அவரும் தயாராகி நிற்கிறார். அவருக்கு நேரம் ஒதுக்கணும்னு நம்மளே பண்ணோம்னா அவ மனசு சங்கடப்படக்கூடாது. யார் நேரத்தையும் நம்ம எடுத்துக்கூடாது. சொல்றேன்னு தாங்க சொல்றேன். அப்படி இல்லம்மா, உனக்கு பதில் தெரியும் நீ சொல்லிடுவே, அவருக்கு தெரியணும்னா அதுக்கு தான் அடுத்த ஊர்ல சொல்றோம்ங்கிறாரு. நான் ஊட பூந்து நானும் சொல்றேன். என்ன பிள்ளைமா ஐயா உனக்கு தெரியும் நீ சொல்லுற. ஐயா உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன் சாமி. உங்க 2 பேரையும் தயவுசெய்து எனக்கு துணைக்கு மட்டும் வர்றீங்க நினைக்கிறேன். எனக்கு வந்துடாங்க சாமி. அவர் தான் இந்த ஊர் சம்பளத்தை அந்த ஊர்ல வாங்கிக்கிறோங்கிறாரு. ஏப்பா சம்பளம் இல்லாம போய் சொல்றீரா? வண்டிக்கு டீசல் போடாம வந்திருக்கேனப்பா காருக்கு. அதனாலே உன்னை பற்றி நான் கேட்கும் கேள்வி என்ன? சாமி நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில நான் சொல்றேன். ராமருக்கு அப்பா தயாரதர். தயாரதுக்கு அப்பா பேர் எங்கங்க போறீங்க? எங்க போறீங்க? பார்க்க கூட போக கூடாது. அதான் இங்க வந்து நின்னாரு, அதெல்லாம் பாத்தீங்களா? அப்புறம் என்ன? ஏமா அவர் நீ பதில சொல்லுங்க. அவர் எங்கேமா போறாரு? நாளைக்கு போற நாடகத்துக்கு பேக் வேணாமா? அதை எடுத்துக்கிட்டு போறது இல்லையா? கையை வச்சுக்கிட்ட போக முடியும்? இவ்வளவு அசிங்கப்பட்டு சொல்லும். தயாரதற்கு அப்பா பேரு அஜன். அஜன் நீ முதல்ல சொல்ல வேண்டியதானே? நான் சொல்லிருப்பேன். ஏன் சொல்லல? ஏன்? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றத பாக்க. ஐயோ என் மனநிலை தெளிவா இருக்கு. பர்வ காலத்தை இருங்க பெரிய அப்படியே எஸ்பி பாலசுப்ரமணியன் வருவாங்க. ஐயோ நான் என்ன சொல்ல நேரம் சேர்த்து பாருமா. அப்படியே பாடுவாரு, நல்லா வந்து சேர்ந்தவாரு. என்ன வேணும் உனக்கு? கலைவாணிக்கு ஆசான் யாரு? கலைவாணிக்கு வாத்தியார் யாருன்னா அவர் தான் ஹயக்கிரீவர். போதுமா? ஹயக்கிரீவர் தான் எங்க அம்மா கலைவாணிக்கு வாத்தியார். கயம்னா குதிரை. குதிரை முகம் எப்படி வந்துச்சு? ஹயக்கிரீவர் அசுரர். என்ன வரம் கேட்டா? ஓ தலையில வரம் கேட்டா. அந்த வரம் கேட்கல, வேற வரம் கேட்டார்.
அது என்ன தலையில வரம் கேட்டாரு? சாகாத வரம் கேட்டா செத்தாரா? சாகாம இருந்தாரா? எப்ப செத்தாரு? என் பாட்ட மகாவுசுக்கு குதிரை தலை வந்தது. குதிரை முகம் வந்த உடனே கயக்கிரவர் என்ற பெயரோடு கயக்கிரிவா அசுரனை, ஏனென்றால் கயக்கிரிவா அசுரனுக்கும் குதிரை தலை, ஒரு குதிரை தலை உள்ளவனை அழிக்க வேண்டுமானால் இன்னொரு குதிரை தலை உள்ளவனால் தான் அழிக்க முடியும். அதனால்தான் என் பாட்ட மகாவுசுக்கு வெட்டப்பட்ட தலையை மறுபடியும் குதிரை தலையை வைத்து ஒட்டப்பட அந்த குதிரை தலையோட கயக்கிரிவர் பெயரோடு கயக்கிரிவா அசுரனை அழித்தார். எங்க அம்மா கலைவாணிக்கு கயக்கிரிவர் என்ற பெயரோடு ஆசானாக திகழ்கிறார். போதுமா என்ன வேணுமா? கேட்கணும்னு தோணுச்சுன்னா கேட்பேன். இந்த வேலையெல்லாம் இந்த வச்சுக்காத. கேட்கணும் தோணுச்சுன்னா கேட்கணும் ஆயிடுச்சுன்னா ஏய் நீ எங்கிட்டு இருந்துடா வருவ? எல்லா இங்கிட்டு இருந்து அங்கிட்டு சுத்துற, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு சுத்துற, பேசுற. அதனால பருவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த மேடையில் பாத்துக்கோமா. முருகன் வரட்டும். உங்களை காப்பாத்தி விடுறாங்க. யாரு? இன்னும் நான் நிறைய கேட்பேன், இன்னும் நிறைய வேணாலும் பேசுறேன், அதை பத்தி கவலை இல்லை. அதனாலே இந்த இடத்துல உன்னை பருவங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பருவத்துக்கு ஏற்றால் பாடல் பாட வேண்டும் என்பதற்காகத்தான் பருவகாலத்தை வீணாய் பாழாக்கி விடலாமோ அம்மா. அவனை பார்த்திருக்கேன் உனக்காக. எவரை சொன்னீரோ அதை தான் மாப்பிள்ளையா பார்த்து வந்தேன். எப்படிப்பட்ட மாப்பிள்ளை என்பதை கூறுகிறேன். அழகுள்ளமணி அனைத்திருவா நந்த ஆறுமுக கண்டனாம குருசனே. சரியா தப்பா நீ சொல்லு, இந்த சாமியார் சொல்ல நீ வரியா சொல்லு. அழகுள்ளமணி அனைத்திருவா நந்த ஆறுமுக கண்டனாம குருசனே. நீ என்ன சொல்றான்னு கேட்க மாட்டேன். அதான் அவையின்படி நாளை சுரத்து முறப்பிரமாண குடி மனப்பிடித்து வைக்காவிட்டான் நான் பிரமுத்திரானமல். நான் அணிந்து விரும்ப முடிச்சவன சபதம் சத்திய வருகிறேன்.